VVD, 8 years of legacy in consumer goods. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ. பாடகர் திரு ராமு மகாராஜபுரம். நெல்லூர் பாலு சாரோட ஊர் தான். பாலு சார் பெரிய ஃபேன். நான் பாலு சார் பாட்டு தான் எனக்கு. அவரோட பாட்டு பாடுறது ஒரு பெரிய பாக்கியம் சார். சின்ன மியூசிக் டைரக்டர் பெரிய மியூசிக் டைரக்டர் ஒன்றுமே இல்லை. அவர் பாட்டு வாங்கினா இதே தான், இந்த பாட்டில் தான் நம்மளோட லைஃப் இருக்குது, அப்படி தான் ஒர்க் பண்ணுவார். அந்த பிரெத் எங்கே எடுக்கணும் அது கூட நோட் பண்ணுவார். ஒரு 20 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மைக் முன்ன வந்தால் ரன் த்ரூ, அவ்வளோதான். மும்பணியாக அந்த பாட்டு ஒரு வாட்டி நான் கேட்டப்போ நான் சொன்னேன், சார் என்ன சார் ரேஞ்ச் அது, அந்த பாட்டு பாடியிருப்பார். அது இப்போ ட்ரெண்ட் எல்லாம் மாறிடுச்சுங்க. ஹீரோயின் பக்கத்தில் தான் இருக்காங்க. அதுக்கு அவ்வளோ கத்தி சொல்லணுமா? రే లేదురా సుఖం రాదురా గతం ఏమిటో జీవితం రే రాస్కల్ ஞாபகம் வந்துடா. இந்த டைலாக் எல்லாம் வரும். அது அக்கினி நாகேஸ்வராவுக்கு அவர் பாலு சார் பாடியிருப்பார். இதெல்லாம் நான் டைலாக் சொல்லிட்டு இருந்தேன். அவர் பார்த்துட்டு அவர் என்ஜாய் பண்ணுறாரு. பாலு சாரோட டூப் தான் சொல்லுவார் ஸ்டேஜ்லேயே. இவரோட சவுண்டிங் கேட்டால் நீங்கள் பாலு சார் ஆத்மா இருக்கும் அன்னுட்டு சொல்லுவார். அம்மாடியோ நீதா இன்னும் சிறு பிள்ளை, உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, கண்ணீரில் தீ வளர்த்து காத்திருக்கிறேன், உன் காலடித்தடத்தில் நான் பூத்திருக்கிறேன். எப்படி இருக்கீங்கன்னு கேட்டார். என்ன உங்கள் பாட்டு பாடி எனக்கு ஹாப்பியாக இருக்குது சார் லைஃப்னு சொன்னேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. என்னோடய பாட்டு நீங்கள் பாடி எஸ்பிபி பாடியிருக்காரன்ட்டு என்ன நினைவுபடுத்துகிறீங்க நீங்கள்? நடக்க வேண்டிய சம்பவமும் இல்லை, நம்ம பேட் இது. எனக்கு அவ்வளோதான் சார். எனக்கு எங்கள் ஃபாதர் வீட்டில் ஒரு மெம்பர் ஆட்டமாக தான் நான் ஃபீல் பண்ணேன் சார். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி ஷோவில் ஒரு விஐபியை சந்திக்க போகிறோம். அவருடைய குரலை வச்சு யாருன்னு கண்டுபிடிக்கலாமா சார்? ப்ளீஸ். மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, எண்ணம் கன்னி பாவையின்றி 7 ஸ்வரந்தான் பாடுமோ. அவர் வேறு யாரும் அல்ல, பாடகர் திரு ராமு மகாராஜபுரம். வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ சார். சார், நீங்கள் மீதி பாட்டை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். வெண்ணிலாவும் பொன்னி நதியும் கன்னியன் துணை என்று இன்ன சுகம் இங்கு படைக்கும் பெண்மையில் சுகமன்றி, சந்தனமும் சங்க தமிழும் பொங்கிடும் வசந்தம், சிந்தி வரும் பொங்கும் அமுதும் தங்கிடும் குமுதம், கன்னி மகள் அருகில் இருந்தால் சுவைக்கும், கன்னி துணை இழந்தால் முழுதும் கசக்கும், விழியினில் மொழியினில் அடையினில் உடையினில் அதிசய சுகம் தரும் அணங்கிவள் பிறப்பிதுதான். சார், ராமுங்கிறது உங்கள் பேர், மகாராஜபுரம்னா சர்நேம் பண்ணிட்டு சொல்லுவாங்கல்ல சார். அப்படியா? எங்கள் பூர்வீகம் தமிழ்நாடுலேருந்து வந்திருப்பாங்களோ என்னமோ தெரியல. நாங்கள்லாம் ஆந்திராவில் தான். நெல்லூர் பாலு சாரோட ஊர் தான். பாலு சார் ஃபேமிலியெல்லாம் எனக்கு தெரியும். அம்மாலேருந்து அவங்க மதர், அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே. அவரோட பாட்டு பாடுறது ஒரு பெரிய பாக்கியம் சார். எங்களுக்கு என்ன பாக்கியம்னா, பாலு சாரை மிஸ் பண்ணுறோம். மிஸ் பண்ணாத ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க. உங்கள் மூலமாக அவரை பார்க்குறோம், கேட்குறோம். புல்லரிக்குது, சொல்லும்போதே ஒரு மாதிரி புல்லரிக்குது. இந்த ஆர்வம் எப்படி சார் வந்தது? இது என்ன எதேச்சையாக நடந்ததா, இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததா? சின்ன வயசுலே பாடணுங்கிற ஆர்வம் இருந்ததா? எஸ் சார். இப்போது பாலு சாருக்கு பெரிய ஃபேன் நான். அதான் பாலு சார் பாட்டு தான் எனக்கு. அந்த பாட்டு பாடி பாடி அதே தான் லைஃப். நைட்டு ஒரு மணி ஆகும் ஒரு வாட்டி பாட்டு கேட்டு கேட்டு கேட்டு. எந்த வயசுலேருந்து ஆரம்பிச்சிங்க? நான் ஒரு சின்ன வயசுலேருந்தே பாடுவேன். ஆனால் 20 இயர்ஸ்லேருந்து, எனக்கு 20 வருஷம். அப்போதுலேருந்து கொஞ்சம் வெளியில் போய் பாடுறது, அப்படி ஸ்டேஜ் ஷோஸ்லாம் பண்ணுவேன். ஆந்திராவில் நெல்லூரில் பண்ணுவேன். நெல்லூரில் அங்கே சப்தஸ்வர ஆர்கெஸ்ட்ரான்னுட்டு அங்கே ப்ரோக்ராமில் தெலுங்கு பாட்டு. அப்புறம் ஒரு காம்படிஷனில் பாலு சார் தான் அதுக்கு பாடுத்தா தீயகான்னுட்டு அந்த ப்ரோக்ராமுக்கு
அவர் வந்து நான் ஒரு காம்படேட்டராக நான் போனேன். அங்கேருந்து நான் சென்னை வந்துட்டேன். இங்கே பரத்வாஜ் சாருக்கு, தெலுங்கு ஜி ஆனந்த் சாருக்கு, வாசுராவ் சாருக்கு, இவங்களுக்கெல்லாம் நான் ட்ராக் பாடுவேன் இங்கே வந்து. அப்போது பாலு சார் ஒரு ட்ராக் நான் பாடிட்டு நான் ஊருக்கு போயிட்டேன், நெல்லூர். அவர் ஒரு கல்யாணத்துக்கு வந்து எல்லாரையும் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸு, சிங்கர்ஸ் நாங்கள் எல்லாம் போனோம் அவர் பார்க்குறதுக்கு. அவர் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவர் ராமுன்னுட்டு சிங்கர்ன்ட்டு, இருங்க நீங்கள் இந்த நடுவில் ஏதாவது ட்ராக் பாடினீங்களா? ஆமாம் சார், அதான் கேட்டேன், ரொம்ப நல்லா பாடியிருந்தேங்கன்னுட்டு. பாலு சாருக்கு நான் என்ன தெரியும், ஒரு அது பெரிய அதிருஷ்டம், அதான் ஒரு பாக்கியமாக நினச்சேன் நான். ஆனால் வந்து பாலு சாருக்கு நான் ஒரு 200-300 ட்ராக்ஸ் பாடியிருப்பேன். முதல் பாட்டு ஞாபகம் இருக்கா சார் பாலு சாருக்கு? நீங்கள் முதல்ல பாடினது ட்ராக் சாங்கோ அல்லது? அது பதிலி என்ற தெலுங்கு மூவி, அது மாதவபதி சுரேஷ் அவர் மியூசிக் டைரக்டர். அந்த பாட்டு தெலுங்கு சாங்கு. చిలిపి నవ్వులో అవి వలపు మూవలో అనురాగాల రాగాలతో మధుమాసాల మల్లె పువ్వులో, இதுதான் நான் பாடினேன். இந்த பாட்டு ட்ராக்கில் பாடிட்டோம். அப்போது ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவோட ரெக்கார்டிங். எல்லோரும் கேட்டுட்டு, சார் என்ன சார் நீங்கள் பெரியவர் பாடின மாதிரி இருக்குன்னுட்டு. சரிதான். அப்புறம் நான் அந்த இதுக்கு தான் வந்தேன், நான் அந்த ரெக்கார்டிங்க்கு திருப்பி நெல்லூர் போயிட்டேன். அப்போ தான் பாலு சார் இதை கேட்டு இது யார் பாடினாங்கன்னுட்டு கேட்டாங்கறாம். அவர் சார் கேட்குறப்போ ராமுன்னுட்டு நெல்லூர்லேருந்து வந்து பாடினார் சார்ன்ட்டு. அப்புறம் சார் எனக்கு அங்கே பேசுகிறது, அவரோட ஒரு காம்படிஷனுக்கு நான் போயிட்டு நெக்ஸ்ட்டு நான் சென்னை வந்துட்டேன் சார். சென்னை எந்த வருஷம் வந்தீங்க சார்? 2000 வந்தேன். 2002 ஆந்திரா போயிட்டு வந்துட்டுருப்பேன். அங்கேருந்து நான் இங்கே. ஆனால் வந்து தமிழ் ப்ரோக்ராம்ஸு ரீசெண்டாக தான், தெலுங்கு ப்ரோக்ராம் தான் ரெகுலராக பாடிட்டு இருந்தேன். இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் சென்னையில் தமிழ், இங்கே தமிழ் அருமையாக பேசுகிறீங்களே சார், நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். பாடுறது மட்டும் இல்லை, பேசுகிறதும் பாலு சார் மாதிரியே இருக்குது கிட்டத்தட்ட. நேயர்கள் வந்து ஸ்டன் ஆகியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்ப அதிர்ச்சியாக இருந்திருக்கும். பழைய ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு அப்புறம் பாலு சார் விஷயமா பேசுவோம். அந்தந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 2 ஹீரோஸ் வந்து போட்டியாளர்களாக இருப்பாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சு நம்மளுடைய ஏஜில் வந்து எம்ஜிஆர், சிவாஜி. அதுக்கு முன்னாடி பாகவதர் காலத்தில் இருந்தாங்க. நமக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் சிவாஜி சார், எம்ஜிஆர் சார், 2 பேருக்குமே டிஎம்எஸ் சார் வந்து பாடிட்டு இருந்தார். இப்போ ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகிருக்கு, புதுசாக பாலு சார் அப்போ தான் வந்திருக்காரு, பாட ஆரம்பிச்சிருக்காரு. அப்போது எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாராம், புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை வச்சு பாடலான்னு சொல்லிட்டு பாடினதில் டிஎம்எஸ் ஐயாவுக்கு கொஞ்சம் மன வருத்தம். ஓகே. அப்போது ஒரு பிரேக் எடுத்துகிட்டு இனிமேல் நான் பாட மாட்டேன் அப்படின்ன உடனே எம்ஜிஆர் ஐயா காதுக்கு இது போயிருக்குது. இப்போ அவர் கேட்டிருக்காரு, ஏன் பாட வரல? என்னப்பா நீ என்ன ஏன் பாட வந்தானே? இல்லை, எனக்கு வந்து பணம் அந்த சமயத்தில் வந்து அவருக்கு 10 ரூபாயா சார். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 10 ருபீஸ். அப்போ பெரிய பணம் அது. இல்லை, எனக்கு நான் திருப்பியும் பாடணுன்னா எனக்கு 30 ரூபா வேணும். அப்போ எம்ஜிஆர் சார் சொல்லியிருக்காரு, 300 ரூபா கொடுத்து மறுபடியும் பாட வை அப்படின்னு சொல்லிட்டு பாட கூப்பிடுங்கன்ன உடனே அதுக்கப்புறம் கொஞ்சம் பாசிஃபை ஆகி வந்து பாட ஆரம்பிச்சிருக்காருன்னு வச்சுக்கங்களேன். ஃபஸ்ட்டு பாட்டே ஹிட்டு, சூப்பர் டூப்பர் ஹிட்டு பாலு சார் பாடினது. அதே இதை கேள்விப்பட்டு சிவாஜி சார் வந்து பிரபு சார்கிட்ட சொல்லி அவன் கூப்பிட்டு நல்லா இருக்குப்பா குரல் அப்படின்னு சொல்லிட்டு பாட. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பாலு சாருக்கு ராஜா சார் பாட்டுன்னா மேக்சிமம் பாலு சார் தான், சந்தேகமே இல்லாமல். அது பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஷீலாம்மா பாடுவாங்க, ஜானகிம்மா பாடுவாங்க, சித்ராம்மா வந்தவுடனே சித்ராம்மா பாடினாங்க. ஒரு காலகட்டத்தில் அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகுது, வோக்கல் கார்டில் பிரச்சனைன்னு சர்ஜரிக்கு போனார். போனதுக்கப்புறம் மனோ சார் வர்றார். இவர் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மானுடைய வரவு, ரோஜா, அவர் வந்ததுக்கப்புறம் தான் விதவிதமான சிங்கர்ஸ் வர்றாங்க. நிறைய சிங்கர்ஸ் வந்தாலுமே கொடி கட்டி பறந்தார் பாலு சார். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை சார், அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் சார். ப்ளஸ் ஒரு பாட்டு நான் பாலு சாரோட வாய்ஸ் மிக்சிங் அப்போ நான் போயிருக்கேன். நான்
அந்த சுச்சுவேஷன் ப்ளஸ் அவர் அந்த பிரெத் எங்கே எடுக்கணும் அது கூட நோட் பண்ணுவார். ஒரு 20 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மைக் முன்ன வந்தால் ரன் த்ரூ, அவ்வளோதான், ரன்னிங் டைம் தான், ஒரு பல்லவி 2 சரணம் பாடிடுவார். அந்த சுச்சுவேஷன் ப்ளஸ் நீங்கள் பார்த்தா சில இதில் அவர் சிரிச்சிருப்பார். அதெல்லாமே அந்த அப்போதைக்கப்போ அவர் நோட் பண்ணிவிட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக இதையும் நோட் பண்ணுவாரா சார்? எல்லாமே இருக்கும் அவரோட நோட்ஸில். ப்ளஸ் நான் ஒரு வாட்டி அரவிந்த் மியூசிக் டைரக்டருக்கு பாலு சார் ஒரு 7-8 தமிழ் பாட்டு பாடுறாரு. அதெல்லாம் பெரிய ஸ்தோத்திரம் ஆட்டமா. அது அன்றைக்கி நான் ஸ்டுடியோவில் இருந்தேன் ஆலயாவில். அவர் என்னை கூப்பிட்டு நீங்கள் தமிழ் படிக்க வருமா நீங்கள்? ஓகே சார். அப்போ இதெல்லாம் எனக்கு தெலுங்குல எழுதி 1 சைடு பேப்பரில் அவர் எல்லாமே ரெக்கார்டு இருக்கும். அது நான் எழுதி கொடுத்துருக்கேன் பாலு சாருக்கு. அந்த பாட்டெல்லாம் அந்த டிவோஷனல் சாங்ஸு. அப்படி பாலு சார் அந்த பர்ஃபெக்ஷன் தான் சார். ப்ளஸ் நான் ஸ்வராபிஷேகம்னுட்டு ஒரு தெலுங்கு ப்ரோக்ராம், அவர் அந்த இதில் ரூமில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கார். அப்போது இந்த சின்ன ஹெட்ஃபோன்ஸ் வச்சு சின்ன டேப் ரெக்கார்டர் அதெல்லாம் புக்கெல்லாம் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுவார் அவர். சாயங்காலம் ப்ரோக்ராம்னா 100% ரிஹார்சல் இல்லாத ஒரு ஸ்டேஜ் வரமாட்டார். பாடின பாட்டு கூட அதுதான் அவருக்கு 74 இயர்ஸ்லேயும் அவரோட வாய்ஸ் அப்படியே இருந்தது. அந்த எனர்ஜிலேயே பாடிட்டு இருந்தார். பக்கத்தில் நின்னா நம்மளுக்கு அந்த வைப்ரேஷன். நான் ஒரு ப்ரோக்ராமில் வேதம் அணு அணுன நாதம், வேணும் அணு அணுவில் சலங்கை ஒலி, அந்த பாட்டு பாடுறாரு. அந்த ஸ்டேஜ் அந்த ப்ரோக்ராமில் அந்த பாட்டு நான் தான் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் பாடுறாரு, காமாலே கமகசா மகசா கசா நேசா நிதமக தமக மக சரிசனே கமகனே கமகமதமத நித நிசானீரே. அதான் சார் எஸ்பிபி. அதாவது நான் சம்மந்தப்பட்ட படத்துக்கு அவர் பாட வந்தார், தெலுங்கு ட்ராக் பாட வந்தார். அவர்கிட்ட பார்த்த விஷயம் என்னென்னா சார், எவ்வளோ சின்ன வயசாக இருந்தாலும் அந்த மியூசிக் டைரக்டருக்கு மரியாதை கொடுப்பார். மிஸ்டர் மியூசிக் டைரக்டர் அப்படிம்பார். கேன் ஐ டேக் லிபர்ட்டி அப்படிம்பார். நான் கொஞ்சம் இதெல்லாம் கமகம் யூஸ் பண்ணலாமா, இப்படி மாடுலேட் பண்ணி பாடலாமா, அந்த மாதிரி. இந்த குணத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். நீங்கள் நேரடியாக அவரை நிறைய சந்திச்சிருப்பீங்க. அந்த பணிவு, அந்த மதிக்கக்கூடிய தன்மை, இது நிறைய பேர்கிட்ட இல்லை. இந்த பணிவை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். அவர் ஒரு ப்ரோக்ராமில் கூட சொல்லுவார், இந்த பாட்டு தான் எனக்கு ஃபஸ்ட்டு சாங், அப்போது எப்படி பாடுவோம் அதுதான் அவரோட ஒவ்வொரு சாங்குக்கும் அந்த மாதிரி ஒரு சக்ஸஸே அதுதான். சின்ன மியூசிக் டைரக்டர் பெரிய மியூசிக் டைரக்டர் ஒன்றுமே இல்லை. அவர் பாட்டு வாங்கினா இதே தான், இந்த பாட்டில் தான் நம்மளோட லைஃப் இருக்குது, அப்படி தான் ஒர்க் பண்ணுவார். அதில் தான் அவருக்கு எவ்ரி சாங் நீங்கள் பார்த்தா சில பாட்டெல்லாம் வேர்ட்ஸ் இது ஸ்மைல்ஸ் இதெல்லாம் இருக்கும், ஆனால் அது கூட இன்வால்வ் ஆகிட்டு பாடுவார். அந்த சோகப்பாட்டுக்கு வந்தப்போ அந்த இதெல்லாம் வரும். அந்த இன்வால்வ்மெண்ட்டு தான் சார் அவருக்கு. ப்ளஸ் அவர் அந்த டெக்னிக்காக அந்த வாய்ஸு எப்படி அந்த வால்யூம் கொடுக்கணும்ன்றது எனக்கு தெரிஞ்சு அவருக்கு தெரிஞ்ச மாதிரி யாருக்குமே இல்லை. அந்த சவுண்டிங் அதுதான் அவரோட சக்ஸஸ்ஸு. ஆனால் ஹார்ட் ஒர்க்கர் சார் அவர் நம்மளுக்காக தான் பாடியிருக்கார். இந்த ஜென்மத்தில் நம்ம அவரோட பாட்டு கேட்டு என்னோடய லைஃப்பில் ஒரு 50% லைஃப் இருந்தால் அவரோட பாட்டு கேட்டு அவரோட இதுலேயே நான் இருந்துட்டேன். இதுக்கெல்லாம் இந்த ஜென்மம் பாக்கியம் தானே சார். உங்களுடைய ஃபேவரட் சாங்கை கொஞ்சம் பாடுங்களேன் சார். பாலு சாருடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் சாங்ஸ் அப்படின்னா எது சொல்லுவீங்க? ஒரு தெலுங்கு, ஒரு ஹிந்தி, ஒரு தமிழ். தாராளமாக. சங்கரா நாத சரீரா பரா வேத விஹாரா ஜீவேஸ்வரா. இது தெலுங்குல.
तेरे मेरे बीच में कैसा है बंधन அஞ்சானா இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே. பாடும்போது இந்த ழகரம் லகரம் எல்லாம் வந்து அற்புதமாக இருக்குது. இது வந்து சொல்லியிருக்கார் சார், பாலு சார் வந்து சொல்லுவார். நான் வந்து என்னுடைய தாய்மொழி தெலுங்கு. அந்த தெலுங்கு வந்து எனக்கு தாய்மொழினாலும் நான் வந்து பாடும்போது அந்தந்த மொழியை நான் சரியாக முடிஞ்ச அளவுக்கு சரியாக பாடுவேன். மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் சிங்கர்ஸுக்கு யங்ஸ்டர்ஸுக்கு சொன்னார், மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் தயவுசெய்து முடிஞ்ச அளவு கொஞ்சம் நல்லா பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சுஷீலா அம்மாவை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் சார். அதாவது நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னீங்க ஒரு சவுண்ட் இன்ஜினியர் வந்து அவங்களுடைய பாட்டை அது ஏன் கேட்க சொன்னார் சார்? நான் தமிழ் பாட்டு ரெக்கார்டிங்க்கு வருவேன் சார். ஏதாவது பாட்டு டிவோஷனல் சாங்ஸ் அதுவும் நான் பாடுறப்போ அந்த தெலுங்கு டச்சு வந்துடும், ஸ்மெல் வாடை ஆரம்பத்தில் அவர் சொன்னார். ஒரு 10-15 இயர்ஸ் பேக் ஏதோ அது டிவோஷனல் பாடுறப்போ, ராமு சார் நீங்கள் நல்லா பாடுறீங்க, ஆனால் வந்து நீங்கள் தெலுங்குன்னுட்டு அது வந்துடுது சார், நீங்கள் பாருங்கள் சார். நான் ஓகே சார், நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் அதெல்லாம் ஓகே சார். நீங்கள் தமிழ் உச்சரிப்பு, நீங்கள் சுசீலம்மா 100% சார். அந்த அம்மாவோட பாட்டு கேளுங்க நீங்கள். அந்த அம்மா 100% தமிழ்னா தமிழ் தான். நீங்கள் அந்த ழா இது எல்லாமே அண்ணா இதெல்லாம் கிளியராக ரா இது எல்லாமே அன்னிட்டு அப்புறம்தான் அம்மாவோட பாட்டு கேட்டப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சது அவ்வளோ குவாலிட்டியான தமிழ் அம்மா பாடியிருக்காங்க. ப்ளஸ் அம்மாவோட நான் தெலுங்கு ஷோஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் சார். சுசீல் அம்மாவோட, ஜானகி அம்மாவோட, சித்ரா மேடம் கூட பாடியிருக்காங்க. என்னுடைய ஃபேவரட் சிங்கர் சுஷீலா அம்மா. எந்த ஜானர் கொடுங்க, அவங்க அன்னையிலேருந்து டக்குன்னு இப்போ லேட்டஸ்ட் அப்படின்னா ரொம்ப லேட்டஸ்ட்டு. ஏன்னா அவங்க ஏஜிங் ஃபேக்டர்னால ரொம்ப பாடலை. சின்ன கவுண்டரில் முத்துமணி மாலை, அது வந்து நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு கேட்டிங்கன்னா அப்படி இருக்கும், கிளியராக. ஆமாம், கிளியராக இருக்கும். நீங்கள் பேசும்போது பாலு சாரை பற்றி பேசும்போது சொன்னீங்க 74 வயசு வரைக்கும் அவர் பாடினதுக்கு வந்து முக்கியமான காரணம் அவர் குரலில் பாதுகாத்துக்கிட்டதுன்னு. இட்லி வடையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சார். வந்தால் ப்ரொடக்ஷன் ஆட்கள்கிட்ட வந்து பேரை சொல்லி அண்ணா பசிக்குது அப்படின்னு கேட்பார். அதே மாதிரி அவர் எந்த அளவுக்கு ஹெல்த்தை பார்த்துக்கிட்டாரோ அதே அளவுக்கு சில்மிஷம் பயங்கரமாக பண்ணுவார். பயங்கர சேட்டை, பயங்கர நாட்டி. ஐஸ்கிரீம் சாப்பிடுவார்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்துக்கலாம், என்னன்னு பார்த்துக்கலாம். அது என்ன ஏதாவது சொல்லியிருக்காரா சார் அதை பற்றி? நீங்கள் என்ன பழகியிருக்கீங்க நெருங்கி அவர் கூட? இல்லை சார், நீங்கள் கேட்டிருக்கீங்களா அவர் சார்? அவர் என்ன சொல்லுவார், நீங்கள் எனக்கு கடவுள் அப்படி என்னோட இது, ஆனால் நீங்கள் மட்டும் ஜாகிரதையாக இருங்க, என்ன ஃபாலோ பண்ணாதீங்கன்னுட்டு தான் சொல்லுவார் அவர். எனக்கு எப்படியோ அப்படி அது கடவுளோட வரம் தான்ட்டு. ஏன்னா யேசுதாஸ் சாரை பற்றி கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் வந்து ஜக்கில் சுடு தண்ணி வச்சுட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார். இவர் அப்படி இல்லை, ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். அவ்வளோதான், ஜென்ரலாக இருப்பார் இவர். சாப்பாடுக்கு அதான் சாப்பிட்றது, அது இதே ஒன்றுமே இல்லை அவருக்கு. இதே சாப்பிடணும் அந்த மாதிரி ஃபுட்டில் இல்லை. வாட்டர் கூட நீங்கள் சில்டு அப்படியே ஃப்ரிட்ஜ்லேருந்து வாட்டர் எடுத்து சாப்பிட்டு ஒன்றும் செய்யாது அவருக்கு. மேபி இந்த மாதிரி ரொம்ப டோன்ட் கேர்ன்னு இருந்ததுனால கூட வாய்ஸ் வோக்கல் கார்டு அஃபெக்ட் ஆயிருச்சோ என்னமோ. இந்த சர்ஜரி அப்படின்னு போயிட்டு வந்தது தெரியல. அதுக்கு அவருக்கு சொன்ன காரணம், தெலுங்குல இந்திருடு சந்திருடுன்னு ஒரு மூவி வந்தது கமல் சார், இந்திரன் சந்திரனுடைய தெலுங்கு, அது ஒரிஜினல். அதுக்கு கமலுக்கு டப்பிங்கும் சொல்லியிருப்பார், பாட்டும் பாடியிருப்பார். அந்த இதில் தான் எனக்கு ப்ராப்ளம் வந்ததுன்ட்டு ஒரு வாட்டி சொல்லியிருக்கார் அவர். ராஜா சாருடைய மியூசிக்கில் பார்த்திங்கன்னா நிறைய வகையான சாங்ஸ் நம்ம கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். அதில் ரொம்ப பிரபலமாக நிலாப்பாடு, நிலான்னா அதில் என்னுடைய ஃபேவரட் சாங் வந்து மௌன ராகத்தில் நிலாவேவா.
எனக்காக ஓகே சார். பாடுங்கள். காவேரியா காணல் நீரா பெண்மை என்ன உண்மை, முள்வேலியா முல்லை பூவா சொல்லு கொஞ்சம் நில்லு, அம்மாடியோ நீதா இன்னும் சிறு பிள்ளை, தாங்காதம்மா நெஞ்சம் நீயும் சொன்ன சொல்லை, பூந்தேனே நீதானே சொல்லில் வைத்தாய் முல்லை. தேங்க்யூ சார், தேங்க்யூ. தென்றலாக வீசிக்கிட்டு இருக்குது. பல ஜானரில் பண்ணுறாரு ஞானி, இசை ஞானி ராஜா சார். என்னுடைய ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்னு வச்சுக்கங்களேன். திடீர்னு ஒரு புயல் வருது, இசை புயல் வர்றாரு. புயல் வந்து பெரிய லெவலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இன்னும் இந்த தென்றல் வீசிட்டு தான் இருக்குது, நோ டவுட் அபவுட் இட். இப்போ இசை புயல் அப்படின்னு எடுத்திங்கன்னா நிறைய சாங்ஸ் பண்ணுறாரு. சவுண்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சைலன்ஸ் வருது பாட்டுக்கு இடையில். அதாவது இடையில சில வித்தியாசங்கள் பண்ணுறாரு. நிறைய வித்தியாசங்கள் பார்க்குறோம். அவருடைய மியூசிக்கில் ரொம்ப பிடிச்ச பாட்டுனா அஞ்சலி. பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி, பொன்னே உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண் காண அழகுக்கு கவிதாஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி. என்னுடைய ஃபேவரட் மட்டும் நான் கேட்டால் அது நியாயம் இல்லை சார். லவ்வர்ஸோடைய ஃபேவரட் இதே படத்தில் ஓகே ஓகே அந்த சாங், அந்த லவ் சாங். காதலே நீ பூவெறிந்தால் எந்த மலையும் கொஞ்சம் குழையும், காதலே நீ கல்லெறிந்தால் எந்த கடலும் கொஞ்சம் கலங்கும், இனி மீன்வதா இல்லை வீழ்வதா, உயிர் வாழ்வதா இல்லை போவதா, அமுதென்பதா விஷமென்பதா, உன்னை அமுத விஷமென்பதா. பியூட்டிஃபுல் சார், தேங்க்யூ. பாலு சார்கிட்ட எப்படி அந்த பணிவு இருக்குது, பாராட்டுற தன்மை இருக்கோ. மியூசிக் டைரக்டர்ஸை மட்டும் பாராட்ட மாட்டார் அவர். எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பெரிய ஷோ நடக்குது, ஒரு டெலிவிஷனில் வந்து இதை பார்க்குறேன் நான் இந்த ஷோவை. கீழே டிஎம்எஸ் சார் உட்காந்துருக்காரு. டிஎம்எஸ் சார் பாடின யார் அந்த நிலவு பாட்டை பாடுறாரு. அவர் வந்து இவரை ரசிக்கிறார். அதே மாதிரி பாலு சார் கீழே உட்காந்து நீங்கள் மேடையில் நின்று பாடும்போது ரசித்த அவர் பாராட்டின அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு தெலுங்கு ப்ரோக்ராம் சார், ஸ்வராபிஷேகம்னுட்டு அங்கே டிவியில். அந்த ப்ரோக்ராமில் என்னோட ஷூட்டிங்க்கு ஒரு 10 பாட்டு பார்த்துருப்பார் அவர். அதில் ஒரு பாட்டு, ஆநாட்டியா ஸ்நேகமானந்த கீதம் ఆజ్ఞాపకాలన్ని మధురాతి మధురం ఈనాడు ఆహాయిలేదేలనేస్తం ఆ రోజులు మునుముందిక రావేమిరా. రే లేదురా సుఖం, రాదురా గతం, ఏమిటో జీవితం. రే రాస్కల్, ஞாபகம் வந்துடா. இந்த டைலாக் எல்லாம் வரும். அது அக்கினி நாகேஸ்வராவுக்கு அவர் பாலு சார் பாடியிருப்பார். இதெல்லாம் நான் டைலாக் சொல்லிகிட்டு இருந்தேன். அவர் பார்த்துட்டு அவர் என்ஜாய் பண்ணுறாரு. என்ன சொன்னார் சார், எப்படி பாராட்டினார்? அந்த ஆங்கர் சொன்னாங்க, நான் என்ன பேச சொன்னப்போ, சார் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னுட்டு நான் ஆங்கர்கிட்ட சொன்னேன், அம்மா இதில் பாலு சார் வந்து விட்லாச்சாரியா மூவியில் இருக்கிற 2-3 வாய்ஸஸ் இருக்கும் இதில், டைலாக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ப்ரெஷன் கூட, ஒரு சந்தோஷமான எக்ஸ்ப்ரெஷன் இதெல்லாம் இருக்கும். பாலு சார் அற்புதமாக பாடியிருக்காரு அப்படின்னு சொன்னால், இப்போ எனக்கு இவர் பாடுறாரு, எனக்கு ப்ளேபேக் ஆகட்டுமான்னுட்டு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் சார் அந்த காலத்தில், அதுக்கப்புறம் வந்ததில் பரத்வாஜ் சார். எஸ் சார்.
பரத்வாஜ் சார் கூட அவருடைய சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தனித்தன்மையாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய கச்சேரிகளுக்கெல்லாம் ஷோஸ் நான் போயிட்டுருக்கேன். அப்ராட் ஷோஸ் எல்லாம் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்கள் சார். பரத்வாஜ் சார் அற்புதமான பாடல் பாலு சார் பாடியிருக்கார் சார். நீங்கள் அந்த சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் என்றென்று வேகம் கேட்டேன், ரகசியம் இல்லா உள்ளம் கேட்டேன், இது பிரித்லெஸ் போயிட்டே இருக்கும். இந்த பாட்டில் அவ்வளோ எனர்ஜியாக பாடி, இதெல்லாம் நான் ஸ்டேஜ் மேலே பாடியிருக்கேன். உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, என் நினைவு தெரிந்து நான் அது போல இல்லையே. பரத்வாஜ் சார் என்ன சொன்னார், அவர் ஷோவில் ஸ்டேஜில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, பாலு சாருடைய பாட்டை பாடுறீங்க, அவர் மியூசிக் பண்ணது, அவருடைய ரியாக்ஷன் என்ன சார்? அதான் பாலு சாரோட டூப் தான் சொல்லுவார் ஸ்டேஜ்லேயே. நீங்கள் இவரோட சவுண்டிங் கேட்டால் நீங்கள் பாலு சார் ஆட்டமா இருக்கும் அன்னுட்டு சொல்லுவார். ஆனால் ஃபஸ்ட்டு நான் இந்த பாட்டு தான் நான் பாடுறேன். ஜென்ரலாக யாருமே அவ்வளோ க்ளோஸாக பாலு சாருக்கு வாய்ஸுக்கு பாடுவாங்கன்னா பாலு சார் பாடு அன்னுட்டு ஆடியன்ஸு கூட காமாக தான் இருந்தாங்க. அந்த ஆங்கர் இந்த பாட்டு முடிஞ்சப்புறம், சார் இல்லை சார், நீங்கள் ஏதோ ரெக்கார்டட் இதுதான் போட்டிருக்கீங்க, எனக்காக நீங்கள் அந்த வரி பாடுங்க அன்னுட்டு அந்த ஆங்கர் கேட்டாங்க. நீங்கள் இந்த பாட்டு பாடினப்புறம் நீங்கள் பாடினீங்களா இல்லையா ஆடியன்ஸுக்கு தெரியல, ஆர்கெஸ்ட்ரா இல்லாமல் நீங்கள் பாடுங்கன்னுட்டு. அப்போ தான் நான் பாடியிருக்கேன். இது பாடினப்புறம் தான் ஆடியன்ஸ் கிளாப்ஸு. ஏதோ கரோக்கி ஏதோ ட்ராக்கோ இல்லைன்னா ஒரிஜினல் இது வச்சுருக்காங்களோன்னுட்டு. இதெல்லாம் பெரிய அதிருஷ்டமான சுச்சுவேஷன் சார். இசை புயலுடைய இன்னொரு பாடல் சார், அதாவது தாலாட்டு பாடல்னா சந்தோஷமாக தான் இருக்கணும்னு இல்லை, லவ்லையே கொஞ்சம் அந்த கொஞ்சம் கவலையோடு பாடுறதும் நம்மளை அப்படியே தாலாட்டுற மாதிரி இருக்கும். அதில் மே மாதம், அதில் மின்னலே, அது விஷுவலாகவும் ரொம்ப விஷுவல் ட்ரீட் சார். அது அந்த பாட்டு எங்களுக்கா. சில நாழிகை நீ போனது, என் மாளிகை அது வெந்து போனது, மின்னலே என் வானம் உன்னை தேடுதே. அது ஒரு பிட்டு. டரடட். கண்ணீரில் தீ வளர்த்து காத்திருக்கிறேன், உன் காலடி தடத்தில் நான் பூத்திருக்கிறேன். பியூட்டிஃபுல் சார். காதலன்ட்டு காதலி விட்டுட்டு போகிறா அல்லது ஏதோ ஒரு மனஸ்தாபம், ஏதோ ஒன்று, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கும்போது இந்த மின்னலே ஒரு காதலியை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பாட்டு இருக்குது. இருதயத்தின் உள்ளே ஓலை ஒன்று கோதிக்க, எந்த மூடி போட்டு நான் என்னை மறைக்க, தொடட்டுமாதொல்லை நீக்க, தங்கத்தாமரை மகளே வாருகே, தத்தித்தாவது மனமே வாழகே. சூப்பர் சார். இப்போது காலத்துக்கும் வகை வகையாக பாடல்கள் வரும், விதவிதமான மியூசிக் டைரக்டர்ஸ் வருவாங்க. ஆனால் அன்னைக்கு உள்ள பாட்டு இன்னும் டாப்பில் இருக்கும். ஆமாம், அதில் ஒன்று தான் கச்சேரியில் பாடிட்டே இருப்பாங்க. ஆமாம், அதில் ஒன்று தான் 1000 நிலவேவா, மக்களுக்காக, நேயர்களுக்காக. இதழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட, 1000 நிலவேவா, ஓர் 1000 நிலவேவா. சுசீலம்மா அம்மாவோட ஃபஸ்ட்டு சாங் பாலு சார் மொய்கிட்ட நின்று பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட். நீங்கள் உங்களுடைய வாய்ஸை பாதுகாத்து ரொம்ப கேர் எடுத்துக்கிறதுல யேசுதாஸ் சார் மாதிரியா, பாலு சார் மாதிரியா? ஏன்னா சாதாரண வாய்ஸ் இல்லை உங்கள் வாய்ஸும். நீங்கள் எப்படி ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடுவீங்களா? ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன், ஆனால் ஹாட் வாட்டர் இதெல்லாம் இருக்கும் சார். ஆனால் அவ்வளோ ஜாகிரதையாக தாசண்ணா ஆட்டமா, அது கூட கஷ்டம். நிறைய சிங்கர்ஸ் கூட பாடியிருப்பீங்க, சுஷிலாமா கூட பாடின அனுபவத்தை சொன்னீங்க. சின்ன குயில் சித்ராம்மா ஒரு ஸ்டேஜில் பாடியிருக்கேன். ரீசெண்டாக கூட கேரளாவில் ஒரு ப்ரோக்ராமில் பாடியிருக்கேன் சார். அந்த அஞ்சலி அம்மாவோட பாடியிருக்கேன். என் பார்வதி
பாரு பாரு என்றேன் பார்த்தாலாகாதா, பாடும் பாடல் அங்கே கேட்காதா, அடிவான்மதி என் பார்வதி. இந்த பாட்டு சித்ரம்மாவோட பாடியிருக்கேன் சார். மியூசிக் டைரக்டர்ஸில் அதாவது நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர்ஸ்னு யாரை சொல்லுவீங்க? தெலுங்கு, தமிழ், ஹிந்தியில்? சார் நான் நிறைய பாட்டு ராஜா சார் பாட்டு தான் பாடிட்டு இருப்பேன் சார் ப்ரோக்ராமில். ஆனால் மகாதேவன் ஐயா அவங்க எல்லார் பாட்டும் பாடுவோம். எம்எஸ்வி அவங்க பாட்டு கூட ரொம்ப ரசித்து பாடுற பாட்டெல்லாம் இருக்குது. ஒரு மியூசிக் டைரக்டர்ன்றது கஷ்டமான விஷயம் சார். இதுக்கு முன்னே சொன்ன மாதிரி பரத்வாஜ் சார் இதெல்லாம் பாடுவேன் நான் ப்ரோக்ராமில். அதெல்லாம் கூட நம்ம என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நல்ல பாட்டெல்லாம் கொடுத்துருக்காரு. கம்பன் ஏமாந்தான் இளம் கன்னியரை ஒரு மலரென்றானே, கற்பனை செய்தானே, கம்பன் ஏமாந்தான். சூப்பர் சார். இப்போது லேட்டஸ்ட்டாக ஏஆர் ரஹ்மான் சாருக்கு அப்புறம் நிறைய பேர் வந்துட்டாங்க உள்ள. ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வருவாங்க, 2 பேர் வருவாங்க, 3 வந்துக்கிட்டே இருக்காங்க யங்ஸ்டர்ஸ். ஆமாம் மியூசிக். அதில் வந்து இமான் சார், அனி, யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா, இந்த மாதிரி கார்த்திக் ராஜாலாம் அப்போவே வந்துட்டார். நிறையா அப்பா கூட நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸில் கூட இருந்து செய்கிறது. அந்த மாதிரி இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸோடைய பாட்டு சில பாடல் ஒரு 2 பல்லவி பாடுறேன் சார். தாராளமாக. இமான் சாரோட மியூசிக் டைரக்ஷனில் ரஜினி சார் பாடியிருப்பார். அந்த ஃபுல் எனர்ஜி, ஃபுல் த்ரோட்டட். கூண்டுல புயலுக்கு வேலையில் தாண்டிவா கடமைகள் காத்திருக்கு, தூண்டில திமிங்கலம் மதிப்பதில்லை, துணிஞ்சிவா கடவுளை துணை நமக்கு, உறுதியுடன் மோது மோது உலகைய ஜெயிக்கலாம், உனக்கு இணை ஏது ஏது வானையை வளைக்கலாம், அண்ணாத்த அண்ணாத்த வர அதிரடி சரவெடி தெருவெங்கும் வீசு. அந்த எஃபெக்ட் கொடுத்துருப்பாரு. கமல் சார், ரஜினி சாருக்கு அப்புறம் எப்படி எம்ஜிஆர், சிவாஜி, கமல், ரஜினி, அதுக்கப்புறம் வந்து அஜித், விஜய். பெரிய ஃபேன் ஃபாலோயிங் சார். இதில் விஜய்க்கு தனி ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது. அஜித்துக்கும் குறையே இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்போ குட் பேட் அக்லி டீசர் வெளியான உடனே வைரல் ஆகுது. இப்போ அஜித்துக்கு பண்ண சாங்ஸ் வந்து நிறையா ஹிட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க. அது எனக்கு பிடிச்ச பாட்டு. நல்ல எனர்ஜியாக பாலு சார் பாடியிருப்பார். வைரமுத்து ஐயா எழுதிய பாட்டு. அவரே சொல்லுவார், லிரிக்ஸ் அதான் இத்தனை லைன் இருக்கிற பாட்டு. பாலு சார் என்னோடய பாட்டு ஒரு 5 பாட்டு பாடியிருக்காரு. அதில் எல்லா பாட்டும் பாடியிருக்காரு. ஒரு 5 ரெக்கார்டான பாட்டு. சங்கீத ஜாதி முல்லை இந்த பாட்டு ஒன்று, இந்த மாதிரி இது சொல்லியிருக்காரு. அதில் சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன். அது ஒரு சில லைன்ஸ் மட்டும் பாடுங்க. நிலவின் நனையும் சோலை கேட்டேன், நீலக்குயிலின் பாடல் கேட்டேன், நடந்து போக நதிக்கரை கேட்டேன், கிடந்து உருள புல்வெளி கேட்டேன், தொட்டு படுக்க நிலவை கேட்டேன், எட்டி பறிக்க விண்மீன் கேட்டேன், துக்கம் மறந்த தூக்கம் கேட்டேன், தூக்கம் மணக்கும் கனவை கேட்டேன், பூமிக்கெல்லாம் ஒரு பகல் கேட்டேன், பூக்கெல்லாம் ஆயுள் கேட்டேன், மனிதர்க்கெல்லாம் ஒரு மனம் கேட்டேன், பறவைக்கெல்லாம் தாய்மொழி கேட்டேன். அவ்வளோ எனர்ஜியாக ஃபுல்லாக பாடியிருப்பார். இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டே பாடுவோம் சார் ஸ்டேஜில். பாலு சார் பாடுறதுலையே இந்த சேட்டை பண்ணுவார் சார். சிரிப்பு எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி சேட்டை, அதை மாதிரி அல்டிமேட்டாக இருக்கும். கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. மியூசிக் டைரக்டர்கிட்ட, குறிப்பாக ராஜா சார்கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு வேண்டான்னு சொன்னாலும் சில சேட்டைகள் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி ஒரு சாங். இந்த பாட்டு தலைவன் பாட்டு பிகினிங்கே ஒரு எஃபெக்டோட ஸ்டார்ட் பண்ணு. சோர்ந்த போது சேர்த்த சுருதி சொர்க்கலோகம் காட்டுதிங்கே, உலகமே ஆழும் தன்னாலே, பாட்டு தலைவன் பாடினால் பாட்டுத்தான் கூட்டம் ரசிக்கும், தாளமே போட்டுத்தான்.
இந்த பாட்டில் கூட நல்லா அந்த எஃபெக்டோட பயங்கரமாக இருக்கும் என்ஜாய் அந்த பண்ணிட்டு எஃபெக்ட் அவர் அந்த என்ஜாய் பண்ணி பாடுறது வந்து அல்டிமேட் சார். ராஜா சாரோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா சாங்குக்கு யூஸ் பண்ணுற ஆர்கஸ்ட்ரேஷன், அந்த ஆர்கெஸ்ட்ரா திடீர்னு பாம்பேலேருந்து கூப்பிட்டு வருவார், திடீர்னு ஹங்கேரியிலேருந்து வரும், வெளிநாட்டு இசைக்கலைஞர்கள் வருவாங்க. ஆனால் என்ன பண்ணாலும் ஒரு அர்த்தம் இருக்கும் சார், எஸ் மீனிங் இருக்கும். இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது எனக்கு நினைவுக்கு வருவது தளபதி என்ற படத்துலேருந்து சுந்தரி கண்ணால். அது பாம்பேலேருந்து வந்திருக்கும். வயலின் செக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். நீங்கள் அந்த பாட்டை எப்போ நீங்கள் கேட்டாலும் முடி நிற்கும், புல்லரிக்கும், கூஸ்பம்ஸ் மூமெண்ட் அது. நான் உனை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி, கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. ராஜா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளாம் வந்து கிட்டத்தட்ட பல வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். சூப்பர் டூப்பர் ஹிட்ஸுன்னு தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தார். எஸ், அந்த வரிசையில் வந்த சாங் தான் போவாமா ஊர்காலம். சின்ன தம்பி மூவியில் இவரோட என்ட்ரியே சரணத்தில் தான் இருக்கும். பளிங்கு போல உன் வீடு, வழியில பள்ளம் மேடு, அணைகள் 100 போட்டாலும் அணங்கிடாம ஓடும், அதிசயமான பெண்தானே தேடி வந்தேனே, போவோமா ஊர்கோலம். ஒரு கற்பனையான விஷயந்தான் சார். ஏன்னா நம்ம ஆசை, இப்போ எனக்கு தோன்றதை உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன். இப்போ நான் வந்து பாலு சாரை பார்த்தேன்னா சில கேள்விகள் இருக்குது. அதே போல் உங்கள் பக்கத்தில் இல்லை எதிர்த்தாப்பில் வந்து பாலு சார் இருக்கார், எஸ்பிபி சார் இருக்காருன்னே வச்சுப்போமே. ஓகே, நீங்கள் என்ன பேச விரும்புவீங்க சார், என்ன கேட்க விரும்புகிறீங்க? நான் ஒரு வாட்டி பாலு சாருக்கு நான் பேசுகிறப்போ நான் சொன்னேன், எப்படி இருக்கீங்கன்னுட்டு கேட்டார். என்ன நல்லா போயிட்டுருக்கு சார், உங்கள் பாட்டு தானே நான் பாடுவேன், உங்கள் பாட்டு பாடி எனக்கு ஹாப்பியாக இருக்குது சார் லைஃப்னுட்டு சொன்னேன். அப்படிலாம் சொல்லாதீங்க, என்னோடய பாட்டு நீங்கள் பாடி எனக்கு தான் பேர், என்னோடய பாட்டு அவங்களுக்கு நினைவு வர மாதிரி. ஓ பாலுன்றவன் நல்லா பாடி, அவர் ஜென்ரலாக தான் நான் பேசுவார், அவர் அப்படி சொல்கிறாரு. ஓ இந்த நல்ல பாட்டெல்லாம் எஸ்பிபி பாடியிருக்காருன்ட்டு என்ன நினைவுபடுத்துகிறீங்க நீங்கள் அன்னுட்டு சொல்லியிருக்காரு ஒரு வாட்டி. அவ்வளோ ஹம்பிள்னஸ், இவ்வளோ அடக்கம் பாருங்கள். இப்போது நம்ம பாடி நிஜமான விஷயந்தான், நம்ம பாடி நம்ம எப்பயோ இந்த லைஃபு பாட்டிலையே ஒரு சிங்கராக நம்ம பொழைச்சிட்ருக்கோம். ஆனால் வந்து அவர் அதை இது எனக்கு சம்மந்தப்பட்டதில்லை, யாரோ க்ரியேட் பண்ணது என்னோட அதிர்ஷ்டம் தான் அன்னிட்டு தான் சொல்கிறாரு அவர். அது பெரிய விஷயம். அது இனிமேல் அவர்கிட்ட நான் பேசுகிறது என்ன இருக்கும். முன்பணியாக அந்த பாட்டு ஒரு வாட்டி நான் கேட்டேன் டெல்லியில் ப்ரோக்ராமுக்கு. நான் வேறு ப்ரோக்ராம், ஒரே ப்ரோக்ராம் தான் அவரது முடிஞ்சப்பறம் எங்களுது. கேட்டப்போ நான் சொன்னேன், சார் என்ன சார் ரேஞ்ச் அது, அந்த பாட்டு பாடியிருப்பார். அந்த பாட்டு நான் கேட்டப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அது இப்போ ட்ரெண்டெல்லாம் மாறிடுச்சுங்க, ஹீரோயின் பக்கத்தில் தான் இருக்காங்க, அதுக்கு அவ்வளோ கத்தி சொல்லணுமா. அவர் ஜாலியாக சொல்கிறாரு. லைட்ரு வேலை நடக்கக்கூடாது, அது வந்து நடந்துடுச்சு சார் கரோனாவில். அது வந்து பாரதி ராஜா சார் பேசுகிறாரு. ஏன்னா நம்ம இதை உங்கள்கிட்ட கேட்டாகணும். ராஜா சார், இளையராஜா சார் வந்து பாலு வந்துடுடாங்கிறார், எழுந்து வந்துடு, நீ வந்துடுவ அப்படிங்கிறாரு, நம்பிக்கையோடு சொல்கிறாரு. அவர் வரல. எனக்கெல்லாம் தாங்க முடியல. ஆமாம், உண்மை. சில ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், கசக்க தான் செய்யும். உங்களுக்கு என்ன ஃபேமிலி மெம்பர் ஆட்டமாக தான் இருந்தார் அவர் பாடின பாடலே வந்து திருப்பி போடுறாங்க. இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எந்த அளவுக்கு நீங்கள் அந்த அவருடைய இறப்பு வந்து எந்த அளவுக்கு பாதிச்சுது உங்களை? சார் அன்றைக்கி 1:30க்கு ஏதோ அனௌன்ஸ் பண்ணாங்க. எங்கள் வீட்டில் நான், எங்கள் ஒய்ஃபு, எங்கள் பையன் இருந்தான். நான் உட்கார முடியல சார், இப்படி சோஃபாலேருந்து கீழே விழுந்துட்டேன், அவ்வளோதான்.
எனக்கு இனிமே சான்ஸே இல்லை. அது நீங்கள் சொன்ன மாதிரி நடக்க வேண்டிய சம்பவம் இல்லை, நம்ம பேட் இது. எங்கள் மிஸ்ஸஸ்ஸு எங்கள் பையனுக்கு சொல்கிறாங்க, ஏய் அப்பாவை பார்த்துக்கடான்னுட்டு. எனக்கு அவ்வளோதான் சார். எனக்கு எங்கள் ஒரு ஃபாதர் வீட்டில் ஒரு மெம்பர் ஆட்டமாக தான் நான் ஃபீல் பண்ணேன் சார். நான் போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். ஒரு சரண் சார்கிட்ட கூட பேசினேன் நான். என்ன சார் நீங்கள் அதான் நாங்கள் அதுக்கு வாரத்துக்கு முன்ன கூட அவர் நல்லா தான் இருக்கார், இன்னொரு 10 days தான் வந்துடுவார் டிஸ்சார்ஜ். இல்லை, அவரே சொன்னார் எஸ், லாஸ்ட் வீடியோவில், நான் வந்துடுவேன். வந்துடுவேன். நான் ஆறுதலாக வார்த்தைகள் பேசினார், சொன்னார் மக்கள்கிட்ட, ஆடியன்ஸ்கிட்ட, ஃபேன்ஸ்கிட்ட வந்து சொன்னது, தைரியமாக இருங்க, வந்துடுவேன்னா ரெக்கவர் ஆகி வந்துடுவேன்னு. ஆனால் வரல. ஆனால் இப்போதைக்கும் காலையில் எங்கள் வீட்டில் ஒரு 6:30க்கு பாலு சாரோட பாட்டு தான் ஸ்டார்ட் ஆகிடும். அதில் தான் காலையிலேருந்து சாயங்காலம் வரையிலும் எப்போ வீட்டில் இருந்தாலும் ஒரு ஸ்பீக்கரில் பாட்டு போயிட்டே இருக்கும். தோரகுனா தோரகுனா దొరకునా దొరకునా ఇటువంటి సేవ నీ పదరాజీవముల చేరు నిర్వాణ సోపాన అధిరోహణము సేయుత్రువ దొరకునా ఇటువంటి సేవ. அவர் இருக்கிறப்ப கூட நான் எப்பவும் உட்காரவே மாட்டேன் சார். ஆனால் வந்து சார்கிட்ட ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, எல்லாரையுமே சார்ன்ட்டு தான் கூப்பிடுவார். காருன்ட்டு தான், ராமு காரு நீங்கள் உட்காருங்க அப்படின்ட்டு சொல்லுவார். சார் உங்கள் முன்னெல்லாம் நான் உட்காரத்துக்கு இதே இல்லை சார், கீழே உட்கார்றேன். அவர் ஒத்துக்க மாட்டார். நீங்கள் அவ்வளோ பெரிய லெஜெண்ட், அவ்வளோ சிம்பிளாக ஒரு ரெக்கார்டிங்கில் அவர் பாடிட்டு இருப்பார். அவருக்கு அப்புறம் நான் போவேன். போயிட்டு ஒரு ஆலயா தியேட்டரில் ஒரு வாட்டி ஏதோ டிவோஷனல் பாடுறதுக்கு அவர் பாடிட்டு வராரு. நெக்ஸ்ட் நீங்கள் பாட போகிறீங்களான்னுட்டு கேட்டார். ஆமாம் சார், ஏதோ சின்ன சின்னதுன்னா பெரிய என்ன அந்த மைக்கில் தானே பாடுறீங்க, கர்வமாக சொல்லுங்கள். அவ்வளோ கேஷுவலாக அந்த மாதிரி ஹியூமன் பீயிங் நம்ம பார்க்கவே முடியாது சார். ஒரு தன்ய ஆத்மா, ஒரு கந்தர்வ ஜென்மம் அது. இது வரைக்கும் பாலு சாரை பற்றி சொன்னது மட்டும் இல்லாமல் அவருடைய பாடல்களை பாடி எங்கள் நேயர்கள் குறிப்பாக என்னை வந்து சந்தோஷப்படுத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி சார். எங்கள் குரு, எங்கள் காட் ஃபாதர், எனக்கு எல்லாமே பாலு சார் தான். அவரோட இந்த ப்ரோக்ராமில் நான் வந்து பாடுறது, அவரோட பாட்டு காலத்தால் அழிக்க முடியாத பாட்டெல்லாம் நான் பாடி இந்த ப்ரோக்ராமில் பாடுறது ரொம்ப பாக்கியம். சினி உலகம் சேனலுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் கூட நல்ல பாட்டெல்லாம் எனக்கு நினைவுபடுத்தி ரொம்ப நல்ல பாட்டு பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு சார். தேங்க்யூ ஸோ மச். VVD, 8 years of legacy in consumer goods. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.